வணக்கம் நண்பர்களே. 24th நவம்பர் இன்றைக்கான இந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறேன், அந்த பேசிக்கான கைட்லைன்ஸை ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ், உங்களுடைய கோல் நியூஸ் பேப்பரை படித்து சாதிக்கணுன்றது கிடையாது. நியூஸ் பேப்பரை மாஸ்டர் பண்ணுறது உங்கள் கோல் கிடையாது. நியூஸ் பேப்பர்லேருந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தேவையான நாலேஜை மட்டும் அப்டைன் பண்ணணும். நியூஸ் இருக்குது, ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பேஜில் 10 லைனில் தான் ஆக்சுவல் நியூஸ் எக்ஸாமுக்கு வேண்டியது இருக்குன்னா அதை மட்டும் படிக்கணும், மிச்சதெல்லாம் விட்டுருணும். தேவையில்லாதெல்லாம் படிக்கக்கூடாது. சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக, சிலபஸ் ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும். இதுக்கெல்லாம் நான் செப்பரேட்டாக கைட்லைன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஹவு டு ஸ்டடி நியூஸ் பேப்பர், ஹவு டு டேக் நோட்ஸ் ஃப்ரம் நியூஸ் பேப்பர். 3வது விஷயம், கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் எடுத்தே ஆகணும். 4வது விஷயம், முதல் 2 மாதம் எடிட்டோரியல் உள்ள போகாதீங்க, புரியாது. எவ்வளோ பெரிய ஆளை கூப்பிட்டு வந்து எடிட்டோரியலில் கொடுத்து படிக்க சொன்னாலும் புரியாது. 2 மாதத்துக்கு அப்புறம் எடிட்டோரியல் உள்ள போங்க, அந்த டைமில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அப்போ எடிட்டோரியல் ஓரளவு பெட்டராக புரியும். எல்லாத்துக்கும் மேலே நிறைய பேர் பண்ணுற தப்பு, நியூஸ் பேப்பர் ஸ்டடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு பேக்ரவுண்டு தெரியல, நெட்டுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறது. செஞ்சு நியூஸ் பேப்பர் முடிக்கிறதுக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகிடும். இந்த தப்பை நீங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. இது செய்யக்கூடாது, முட்டாள்தனம் அது. பேக்ரவுண்டு யாருக்குமே தெரியாதுங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். படிக்க தான் நாலேஜ் கெயின் பண்ணணும். இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா மறுபடியும் இந்த நியூஸ் 4 நாள் கழிச்சு வரும், அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு வரும். 2 மாதம் 4 மாதம் படிச்சிங்க அப்படின்னா நல்லா சப்ஸ்டான்ஷியலாக நாலேஜ் கெயின் ஆகும். பேக்ரவுண்ட் இன்டெப்த்தாகவும் உங்களுக்கு புரியும். ஓவரால் பேக்ரவுண்டும் புரியும். அந்த நியூஸ் இஷ்யூ சம்மந்தமாக உள்ளே இருக்கக்கூடிய இன்டெப்த்தாகவும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அப்போ ஓவராலாக நாலேஜ் கிடச்சிடும். நீங்கள் நல்லா அனலைசிஸ் பண்ணலாம். இப்படி தான் வளரும், அவசரப்படக்கூடாது. அன்னன்னைக்கு நியூஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படித்து நோட்ஸ் எடுக்கணும். உடனே உள்ளே ஓடக்கூடாது, கூகுள் உள்ளே ஓடக்கூடாது. உதாரணத்துக்கு சைக்ளோன் பற்றி நியூஸ் வருது, என்ன சைக்ளோன் எங்கே வரப்போகுது அதை மட்டும் நீங்கள் நியூஸில் இருக்கா பாருங்கள், நோட்ஸ் எடுங்க. சைக்ளோனை பற்றி தனியாக ஜியாகிரஃபியில் தான் படிக்க போகிறீங்க, அது அப்புறம் படிச்சுங்க. அப்போ படிக்கும்போது உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் பண்ணிடும். நடப்பு செய்தியில் படிக்கிறதும் கோர் சப்ஜெக்ட்ஸில் படிக்கிறதும் லிங்க் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. உடனே ஓடக்கூடாது. உடனே சைக்ளோனை வச்சு கூகுள் பண்ணி அரை நேரத்தில் சைக்ளோனை பற்றி ஃபுல்லாக படிச்சுன்னு போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க, படிப்பே தப்பாக படிக்கிறாங்க. ஐஏஎஸ் எக்ஸாமே தப்பான பாதையில் 90% இன்னைக்கு இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. சரி, இப்போ நம்ம நியூஸ் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பேஜ், ஆக்ஸ்ஃபோர்ட் வேக்சின் இஸ் 70% எஃபெக்டிவ். ஸோ ரெகுலராக இப்போ இந்த வேக்சின் பற்றி நியூஸ் வருதுங்க. வேக்சின் எதுக்கு? COVID-19 இந்த வைரஸ்க்கான வேக்சின். அது ஆல்ரெடி ஒரு சில நிறுவனங்கள், இந்த ஃபைசர் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் அவங்களோட வேக்சின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட வேக்சின்ஸ்லாம் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், எஃபிகேஷியஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ ரெகுலராக நியூஸ் வரும். இந்த பாருங்கள், இந்த கம்பெனி பேரெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். அந்த வேக்சினோட பேஸ் என்னன்னு பாருங்கள். mRNA வேக்சினாக இருக்கும், இல்லை வேறு விதமான வேக்சினாக இருக்கும். இதை தான் நோட் பண்ணணும். இது சயின்ஸ்க்கு தேவை, ஹெல்த் கேருக்கு தேவை. இதுதான் புரிஞ்சுக்கணும். இல்லாமல் இந்த மாதிரி நியூஸில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்தியாவும் நம்ம ரிசர்ச் பண்ணணும். மற்ற நாடுகள் அளவுக்கு நம்மளால் வேக்சின் பண்ண முடியல, பண்ணுறோம், அந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியல. ஸோ இது நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கணும். இதுதான் இந்த மாதிரி நியூஸ் வந்து லேர்ன் பண்ணணும். அந்த வேக்சினோட நிறுவனத்தோட பேர், எந்த நாடு, இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை எக்ஸாமுக்கு. சரி, அடுத்தது, கேரளா புட்ஸ் நியூ லைபல் லா ஆன் ஹோல்டு. இந்த நியூஸ் என்ன சொல்லுதுங்க? ரீசெண்டாக இப்போ கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா ஜென்ரலாக ஆன்லைன் சைபர் ஸ்பேஸில் நாம் அந்த போஸ்டிங் பண்ணுவோம்ல, வியூஸை ஷேர் பண்ணுவோம் இல்லையா, அது எதெல்லாம் வந்து டெஃபமேட்ரியாக இருக்கோ, மெலிஷியஸாக இருக்கோ, அந்த மாதிரி செய்கிறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வராங்க. ஏற்கனவே இருக்க சட்டம் தான், கேரளா போலீஸ் ஆக்ட். ஏற்கனவே இருக்க சட்டத்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க, ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றதால. இப்போ இதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பீச்சை கர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரீ ஸ்பீச் எல்லாருக்கும் அளிக்குது, ஃபண்டமெண்டல் ரைட், ஆர்டிகல் 19. அப்படி இருக்கும்போது இந்த சைபர் ஸ்பேஸில் எல்லாருக்கும் அவங்களுடைய வியூஸை சொல்கிறது, ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இதை ஸ்டிஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த நியூஸில் இருக்குது. ஸோ உள்ளே ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. அந்த கவர்னர் பேர், அவர் சொன்னது, எப்போ சொன்னார், இதெல்லாம் வேணாம். உள்ளே என்ன பாயிண்ட் இருக்குது அதுதான் நீங்கள் பார்க்கணும். இந்த நியூஸ் இப்போ மறுபடியும் வரும் அந்த நியூஸ் பேப்பரில், அப்போ நம்ம மறுபடியும் பார்க்கலாம். சரி, மூவ் டு அலோவ் கார்பரேட்ஸ் டு செட் அப் பேங்க்ஸ் அட்ராக்ட்ஸ் ஃபிளாக். ஃப்ளாக் அப்படின்னா என்னென்னா, ஒரு எதிர்ப்பு தான் ஃப்ளாக். நீங்கள் செய்கிற இந்த நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு மக்கள் சொல்கிறது தான் ஃப்ளாக்னு அர்த்தம். இல்லை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க, அதுதான். இப்போ இந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, கார்பரேட் நிறுவனங்கள் வங்கிகள் அமைக்கலாம்னு சொல்லுது. இப்போ இது மறுபடியும் சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஏன் செய்யக்கூடாது அப்படின்றாங்கன்னா, கார்பரேட் நிறுவனங்களே லோன்ஸ் எல்லாம் எங்கே வாங்குவாங்க? பேங்க்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க. PSU பேங்க்ஸ் கிட்டேருந்து ஹெவியாக வாங்குவாங்க. இதில் நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லோனை செலுத்தாது. வருஷம் இந்தியாவில் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன்ஸை ரைட் ஆஃப் பண்ணுறோம்.
இதில் நிறைய முதலாளிகள் இந்தியா விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்போது கார்ப்பரேட் நிறுவனங்களே சரியாக நடத்த முடியாது இந்த மாதிரி என்டிட்டிஸ் வங்கிகள் நடத்த ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும்? இதில் நிறையா முறைகேடு இருக்குமா இல்லையா? கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களாலேயே அந்த டெப்டை மேனேஜ் பண்ண முடியல, ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ண முடியல, இவங்க எப்படி பேங்க்கை நடத்துவாங்க? செகண்ட், இந்த நிறுவனங்கள் பேங்க் ஆரம்பித்தா என்ன ஆகும்? உள்ள மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மக்களுடைய அந்த மணியை எடுத்து டெபாசிட் மணியை வாங்கி இதை வந்து இவங்களே மிஸ்யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது, முறைகேடுகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் ரைஸ் பண்ணிட்டு வராங்க. ஜென்ரலாக நிறைய டெவலப்ட் கண்ட்ரீஸ்லேயே கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து பேங்க்ஸ் நடத்த விட மாட்டாங்க. அந்த மாதிரி சட்டங்கள் அங்கே இருக்கும்பொழுது இந்தியா மாதிரியான ஒரு மிக்ஸ்டு எக்கானமியில், ஜென்ரலாக கவர்மெண்ட் எக்கனாமி மேலே சூப்பர்விஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு எக்கனாமியில் எப்படி இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் ரகுராம் ராஜன் அவர் கூட இதை பற்றி சொல்லியிருக்காரு, ரெகுலராக சொல்லிட்டு வர்றார். இதுதான் நியூஸில் வரும். அப்புறம் கீழே சைக்ளோன் நிவார் வில் பிரிங் ஹெவி ரெயின்ஃபால். ஓகேங்களா? ஸோ இப்போ டிவி ஆன் பண்ணிங்கனாலே இந்த நியூஸ் தான் வருது. சைக்ளோன் இப்போ வரப்போகுது. ஸோ நம்ம மாநிலத்தில் இந்த சைக்ளோன் நாளைக்கு கோஸ்ட்டை ஹிட் பண்ணணும்னு வருது. இதை பற்றி தான் நியூஸ் இருக்குது. தனியாக இதை பற்றி ஜியோகிரஃபியில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டடி பண்ண போகிறீங்க. உடனே ஓடக்கூடாது கூகுளில் இதை பற்றி. சைக்ளோனோட பேர் என்ன, ஓவராலாக எந்த டிஸ்ட்ரிக்ஸில் வருது, இதை மட்டும் பாருங்கள் போதும். செப்பரேட்டு ஜியோகிரஃபியில் அதை நீங்கள் ஸ்டடி பண்ண போகிறீங்க. ஜென்ரலாக என்ன சைக்ளோனுங்க? இது டிராபிக்கல் சைக்ளோன்னு சொல்லுவாங்க. டிராபிக்கல் சைக்ளோன்றது டிராபிக்கல் கண்ட்ரீஸில் வரக்கூடிய சைக்ளோன், இல்லை டிராபிக்கல் ரீஜனில் வரக்கூடிய சைக்ளோன். இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி, ஈக்குவேட்டருக்கு க்ளோஸாக இருக்க கண்ட்ரி. அரௌண்ட் 0 டிகிரி டு 30 டிகிரி லேட்டிடியூட், நார்த் சவுத் அப்ராக்சிமேட்டாக இருந்தால் இதெல்லாம் டிராபிக்கல் ரீஜன் சொல்லுவாங்க. இதுக்குள்ள தான் இந்தியாவும் வருது. இப்போ இந்த டிராபிக்கல் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஓஷன்ஸை ஒட்டி இருக்கிற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து வரும். மெயினாக வின்டர் சீசனில் வரும். இது நம்ம இருக்கிறது வின்டர் சீசன், நவம்பர் டு மார்ச். இந்த சீசனில் ஏன் சைக்ளோன் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓஷன்ஸ் இருக்கு இல்லையா, வாட்டர், அது வந்து கம்பேரிட்டிவாக வார்மாக இருக்கும். அப்போ அந்த வார்முங்கிறது லோ ப்ரெஷர் சென்டர். இந்த லோ ப்ரெஷர் சென்டரை சுற்றி சைக்ளோனிக் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகி சைக்ளோன் ஃபார்ம் ஆகி வரும். தான் ஜென்ரலாக டிப்ரெஷன்ஸ், டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்தந்த ரீஜனில் அந்தந்த லேட்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும். பட் ஜென்ரலாக டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வின்டர் சீசனில் இந்தியாவில் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். இந்த சைக்ளோன் ஜென்ரலாக ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் ரெண்டையுமே ஹிட் பண்ணும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எந்த கோஸ்ட் அதிகமாக அடிபடும்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, இந்த கோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக அடிபடும் அந்த டிராபிக்கல் சைக்ளோனால். அடுத்து பேஜ் நம்பர் 2 சிட்டி நியூஸ். தேவைன்னா பாருங்கள், சிலபஸ்க்கு வேண்டாம், எக்ஸாம் வேணாம்னா விட்டுருணும். ஒரு சிலது இன்டெரக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூஸ் இப்போ இன்டெரக்டாக நமக்கு தேவை. சிஎம் இஷ்யூஸ் டைரக்ஷன் அஹெட் ஆஃப் சைக்ளோன். ஸோ நம்ம ஸ்டேட் சிஎம் சைக்ளோன் வரதுக்கு முன்னாடியே டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணுறாரு, எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அப்படியே பாருங்கள், ஓவராலாக பாருங்கள். உள்ள மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ரயில்வேஸ், ரோட்வேஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இப்போ வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி இருக்கணுன்றதை சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் வந்து அப்படி ஜஸ்ட்டு பாருங்கள். இன்டர்வியூக்கெல்லாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் சிவில் சர்வெண்ட் ஆனால் இதுதான் நீங்கள் பண்ணணும். சிவில் சர்வெண்ட்லாம் சொல்லி தான் சிஎம் பண்ணுறாரு, அதை புரிஞ்சுக்கணும். சீஃப் செக்ரட்டரி கீழே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லி தான் இவர் பண்ணுறாரு. சிஎம் பண்ணுறாருன்னு சொன்னாலும் வேலை செய்யறது யார்? சிவில் சர்வெண்ட். நாளைக்கு நீங்கள் இந்த வேலையை தான் செய்வீங்க. உள்ளே அப்படியே பார்க்கணும், அப்போ தான் நம்ம அறிவு வளரும். இந்த மாதிரி நியூஸில் ஒரு சில ஃபேக்ட்டையும் எடுக்கணும். நம்ம சிலபஸ்க்கு தேவை. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி ஃபேக்ட் பார்க்கணும்? என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப், நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், இதெல்லாம் என்னங்க? இந்த பேரிடர்கள் வரும்போது மக்களை மீட்டு எடுக்கணும், அவங்கள சேஃப்கார்ட் பண்ணணும், உள்ள ஆக்ஷனில் வருவாங்க இவங்கலாம். இவங்க தான் இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். இந்த பாயிண்ட்லாம் உள்ளே இருக்கும், நோட்ஸ் ஆகிடுங்க, அவ்வளோதான். அப்புறம் கீழே அரசியல் நியூஸ் ஒன்று இருக்குது, இதை ஜஸ்ட் பார்த்துக்கணும், ரொம்ப உள்ளே போகக்கூடாது. ஏஐஎம்ஐஎம் டு கண்டெஸ்ட் அரௌண்ட் 30 சீட்ஸ் இன் ஸ்டேட். இந்த ஏஐஎம்ஐஎம் அசாதுதீன் ஒவைசி இந்த லீடர், இவருடைய கட்சி இது ஜென்ரலாக முஸ்லீம் வெல்ஃபேருக்கான பார்ட்டி. ஸோ நார்த் இந்தியாவிலலாம் இவங்க ஜென்ரலாக எலெக்ஷனில் நிற்பாங்க, மகாராஷ்டிராவில் கூட நிற்பாங்க, ஒரு சில ஸ்டேட்ஸில் நிற்பாங்க, ஓவராலாக ஆல் இண்டியா பேசிஸில். இப்போ பீகார்லாம் கொஞ்சம் நல்ல சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, அவங்க அங்கே ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலையும் நிற்கிறதா இவங்களுக்கு ஐடியா இருக்குது. இதுதான் வருது, இதுக்குள்ளே ஆராய்ச்சியெல்லாம் வேணாம். ஓகேங்களா? அரசியல் ரீதியாக என்ன நடக்குது நாட்டில், அந்த டைனாமிக்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இப்போ இந்த கட்சி என்ன கட்சிங்க? முஸ்லீம்ஸுடைய வெல்ஃபேருக்கான கட்சி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டேட்டில் இவங்க வந்து இப்போ எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய முஸ்லீம் பார்ட்டிஸ், முஸ்லீம் வெல்ஃபேருக்காக ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட்டிஸ், அவங்க வந்து இவங்களை எதிர்க்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேடிக்கலான கட்சி, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி. இவங்க வந்து நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு உகந்தவங்க கிடையாது. இவங்க போலரைஸ் பண்ணுறவங்க மக்களை, இந்து முஸ்லீம்ஸ் வந்து போலரைஸ் பண்ணி ஓட் பேங்கை ஸ்பிளிட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ரிலீஜன் அப்படின்றது இதை பார்த்தீங்கன்னா அரசியலுக்கும் ரிலீஜனுக்கும் நிறைய இடத்துல சம்மந்தம் இருக்கும். ஸோ செக்யூலர் ரீசன்ஸ்க்காக ரிலீஜனை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அரசியல் இருக்கவங்களும் இந்த கேஸ்ட் ரிலீஜன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஜெனரலாக வெல்ஃபேருக்கு யூஸ் பண்ணலாம், அது ராங் கிடையாது. ஆனால் அதை யூஸ் பண்ணி போலரைஸ் பண்ணக்கூடாது, மக்களை வந்து அந்த வகுப்பு வாதத்துக்கு உட்படுத்தக்கூடாது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து பேஜ் நம்பர் 3, சிட்டி நியூஸ். கார்பரேஷன் ரெடிஸ் 75 ரிலீஃப் கேம்ப்ஸ் டியூரிங் சைக்ளோன். ஸோ மறுபடியும் கார்பரேஷன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரிலீஃப் கேம்ப்ஸை ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா சைக்ளோன் வரப்போகுது. ஸோ அதுக்கான நடவடிக்கைகள், ரிலீஃப் மெஷர்ஸ், ரீஹாபிலிட்டேஷன், ரெஸ்கியூ, இதுக்கெல்லாம் இப்போயே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இதையும் ஜஸ்ட்டு பாருங்கள், ஓகேங்களா? நாளைக்கு நீங்கள் சிவில் சர்வெண்ட் ஆக போகிறீங்க. அது இல்லாமல் இது சப்ஜெக்ட்டுக்கும் தேவை, பாலிட்டி கான்ஸ்டியூஷன் தேவை, டீசென்ட்ரலைசேஷன் இல்லையா? ஸோ பவரை வந்து டெலிகேட் பண்ணுது, கீழே எடுத்து பண்ணுறது யார்? லோக்கல் பாடி, அர்பன் லோக்கல் பாடி, ஓகேங்களா? அப்போ மேல் மட்டத்தில் ஸ்டேட் பண்ணல, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணல, கீழ் மட்டத்தில் வேலை நடக்குது, கார்பரேஷன் எடுத்து பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது வந்து டெலிகேஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்கல் பாடிஸ், அர்பன் லோக்கல் பாடிஸ், பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஸை டெலிகேட் பண்ணணும், அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகம் தரணும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பாருங்கள். அடுத்தது பேஜ் நம்பர் 4. இதில் ஒன்றும் முக்கியமானது இல்லை, மெட்ரோ ஸ்டேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பாருங்கள், நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். லெஃப்டில் ஒரு நியூஸ் இருக்குது, டாப் லெஃப்டில், ஹைகோர்ட் ரிஜெக்ட்ஸ் ஐயா கன்னூஸ் ப்ளீஸ் டு ஹோல்டு ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட். ஸோ ஐயா கன்னு அந்த ஃபார்மர்ஸ் லீடர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ஜுடிஷியரி என்ன சொல்லணும், போராட்டம் இப்போதைக்கு நடத்த வேணாம் அப்படிங்கிறது. எப்போ அந்த வைரஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்குது, இந்த நேரத்தில் வேணான்னு சொல்கிறாங்க. இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம வந்து நம்மளுடைய வியூவை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ஒப்பீனியனை சொல்லலாம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் இருக்குது, ஓகேங்களா? அப்போது ஆனால் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம், இந்த நேரத்தில் பண்ண வேணான்றதை ஹைகோர்ட் சொல்லுது. இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போது ரைட்ஸ் இருக்குது, பட் ரைட்ஸ் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் இந்தியா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, இஷ்டத்துக்கு நான் அதை செயல்படுத்த முடியாது, அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இந்த நேரத்தில் பண்ணாதீங்க அப்படின்னு கோர்ட் சொல்லுது. இதுவும் வந்து பாலிட்டி கான்ஸ்டியூஷனில் அப்ளை ஆகும், அப்படியே பாருங்கள். அடுத்து பேஜ் நம்பர் 5. இதுலேயும் எக்ஸாமுக்கு தேவையான நியூஸ் இல்லை, அந்தளவுக்கு அரசியல் சார்ந்த நியூஸ் இருக்குது. அரசியலில் நீங்கள் போய் மாட்டிக்கூடாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணலாம், லீடர் சப்போர்ட் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம், ஓட்டு போடுங்க. இதில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க, ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டும் மாட்டிக்காதீங்க, சரியா? உங்களுடைய சிந்தனை வளர்த்துக்கணும், நாலேஜை வளர்த்துக்கணும். அடுத்தது எடிட்டோரியல் உள்ள போகலாம். ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் 2 மாதத்துக்கு உள்ளே போக வேண்டாம். ஆனால் இப்போதைக்கு நான் அனலைஸ் பண்ணுறேன். டாப் லெஃப்ட், கேரளா இந்த இஷ்யூ பற்றி இருக்குது, இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அபியூசிவ் போஸ்ட் கண்டென்ட், டிஃபேமேட்டரி போஸ்ட்டு, அவதூறு விளைவிக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுறது இந்த சோஷியல் மீடியாவிலலாம், டிஃபேம் பண்ணுற மாதிரி போஸ்ட் பண்ணுறது, ஸ்லாண்டர் பண்ணுறது, அவதூறு, இதுக்கெல்லாம் இப்போ சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா கேரளாவில். இதில் டெக்னிக்கலாக சில விஷயத்தை பார்க்கணும், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த கேரளா கொண்டு வந்திருக்க சட்டம் வந்து கேரளா போலீஸ் ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க. போலீஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட் கீழே வரும், ஒரு ஸ்டேட்டும் அவங்களுடைய சட்டத்தை வச்சுருப்பாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை வந்து அந்த காலத்தில் பிரிட்டிஷ் கொண்டு வந்த சட்டம் 1861 போலீஸ் ஆக்ட். அந்த போலீஸ் ஆக்டை மாடலை வச்சு தான் அந்த ஸ்டேட் வந்து அவங்களுடைய சட்டத்தை கொண்டு வராங்க. இப்போ இந்த போலீஸ் சட்டத்தில், ஸ்டேட் போலீஸ் சட்டத்தில் இந்த அமெண்ட்மெண்ட்டை இவங்க கொண்டு வராங்க. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, சென்ட்ரல் லெவலில் சட்டம் இருக்கும் சிலது, உதாரணத்துக்கு சிஆர்பிசி, அப்புறம் வந்து ஐபிசிலாம் இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டேட் சட்டங்கள் முரணாக இருக்கக்கூடாது, அதை ரிப்பக்னன்சின்னு சொல்லுவாங்க, முரணாக இருக்குது. அப்படி இருந்தால் அது வந்து செல்லாது. அப்படி முரணாக இருக்குது, அதுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேட் லெவலில் இருக்க சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னா சென்டர்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும். ஸோ சென்டருக்கு அமைச்சு அங்கே வந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான இஷ்யூஸும் அதுக்குள்ளே இருக்குது. இதை தான் இந்த எடிட்டோரியலில் சொல்கிறாங்க, அதை அப்படியே பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதை தான் சொல்கிறாங்க. சிஆர்பிசி, ஐபிசி எல்லாம் இருக்குது, வருஷத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணோம்னா. சிஆர்பிசி இந்தியாவில் 1973 லாஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 1800s சிஆர்பிசியினுடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்துருச்சு உள்ள, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இந்த எடிட்டோரியல் இதை பற்றி சொல்லுது. கீழே மேட்ச் மேக்கிங் வருது, அரசியல் சார்ந்த நியூஸு. ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் உள்ளே இருக்க அந்த ரிலேஷன், இந்த அலையன்ஸு, இது எப்படி இருக்கும்ன்றது சொல்கிறாங்க. இதுக்குள்ளெல்லாம் ரொம்ப உள்ளே போக வேண்டாம், விட்டுடுங்க.
அடுத்தது சம் ஆஃப் த COVID-19 மார்டாலிட்டி வாஸ் அவாய்டபிள். COVID-19 இஷ்யூஸை பற்றி ஒரு எடிட்டோரியல் இருக்குங்க. இது ரொம்ப ஜென்ரலாக இருக்குது. இது உள்ள அப்படியே பாருங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஜென்ரலாக இதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ் தான். ஹெல்த் கேர் சம்மந்தமானது. பேண்டமிக்கு என்ன பண்ணணும், இனிமேல் ஃபியூச்சரில் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்குது என்ன பண்ணணும், இந்தியாவில் ஓவராலாக ஹெல்த் கேருக்கு என்ன பண்ணணும். ஸோ காமனாக சில விஷயங்களில் நீங்கள் அறிவை வளர்த்துக்கணும். இந்தியாவில் ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங் அதிகப்படுத்தணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய கட்டணும், ரிசர்ச் உருவாக்கணும், வேக்சின்ஸ் இதெல்லாம் அதிகம் பண்ணணும், மேன் பவர் தேவை, ஹாஸ்பிட்டலில் நர்சஸ் டாக்டர்ஸ்லாம் அதிகம் தேவை. ஓகேங்களா? பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்தணும், என்ஜிஓ கொண்டு வரணும், சிவில் சொசைட்டி அதிகம் கொண்டு, இதெல்லாம் யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அந்த நாலேஜை வளர்த்துக்குங்க. ஸோ இது வந்து ஜென்ரலான ஒரு இதுதான், ஒரு எடிட்டோரியல் தான். ரொம்ப உள்ளே போனோம்னா விட்டுடுங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 7. இந்த எடிட்டோரியலில் இந்த இன்டர்ஃபெய்த் லவ் ஜிஹாத் பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப உள்ளே போகாதீங்க, ஜஸ்ட் பாருங்கள். சோஷியாலஜி படிக்கிறவங்களாம் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பாருங்கள். லவ் ஜிஹாத்ன்றது என்னதுங்க? இது ஒரு கான்செப்ட் ஒரு சில வருஷங்களாக சொல்லப்படுது. லவ் ஜிஹாதுன்னு ஒன்று இருக்கா? இந்த லவ் ஜிஹாத் அப்படின்றதுல ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பெண்களை மேரேஜ் அப்படின்ற பேரில் வந்து அவங்கள வந்து ரேடிகலைஸ் பண்ணிடுறாங்கன்றாங்க. இதுதான் லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன உண்மை, என்ன ரேஷனாலிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஜெனரலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லார்ஜாக பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்து செய்யப்படுறது. இதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கான்செப்டை முன்வைக்கிறவங்க இந்த சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பெண்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த ஜிஹாத் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. எப்படி இந்த ரேடிக்கல் குரூப்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து இப்போ சட்டத்தையே கொண்டு வர போகிறோம், இந்த லவ் ஜிஹாது இதுக்கெல்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இதை பற்றி தான் எடிட்டோரியல் இருக்குது. இப்போ மேரேஜை ரெகுலேட் பண்ண முடியுமா? அது வந்து ஒருத்தருடைய பர்சனல் ரைட்ஸ். அது ஒரு ஆணோ பெண்ணோ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ரைட். அது யார் வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் லீகலாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணணும், ஒருத்தரை தான் மேரேஜ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமே தவிர இதில் வந்து ஸ்டேட் இன்டர்வீன் பண்ணக்கூடாது. அப்படி இன்டர்வீன் பண்ணுச்சுன்னா அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ். ஓகே, இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்கு எதிர்த்து ஸ்டேட் இன்டர்வீன் ஆகிற மாதிரி ஆகிடும். இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ லவ் ஜிஹாதுன்னு ஒன்று இருக்கா? இதுதான் நம்ம யோசிக்கணும். இல்லை அந்த லவ் ஜிஹாதுன்ற பிளாங்கெட்டில் உள்ள என்ன சொல்ல வராங்க, என்ன அரசியல் நடக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ உண்மையாலே ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பெண்களை ஒடுக்குறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்லீட் பண்ணுறாங்க, இவங்க சொல்கிறது போல் அதை ஹைஜாக் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் ட்ரூத் இருந்தால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சட்டம் இருக்குது. இந்தியாவில் ஐபிசி இருக்குது, அதில் புக் பண்ணலாம் அந்த மாதிரி செய்கிறவங்கள. இப்படி தான் ஹேண்டில் பண்ணணுமே தவிர இதை வந்து ரெகுலேட் பண்ணணும், மேரேஜை ரெகுலேட் பண்ணணும், ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்களை கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறது கான்ஸ்டியூஷனாக அது வந்து சரி கிடையாது. இதுதான் இந்த எடிட்டோரியலில் சொல்கிறாங்க. அப்படியே பாருங்க, கீழே ஒரு எடிட்டோரியல் இருக்கு, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை பற்றி இருக்குங்க. ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னா என்னங்க? நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மருந்து எதுக்கு? மைக்ரோப்ஸை எதிர்த்து, ரைட்டுங்களா? உதாரணத்துக்கு பாக்டீரியாவை எதிர்த்து நம்ம அந்த மாத்திரைகள்லாம் எடுப்போம், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும். அது என்ன பண்ணோம்? அந்த பாக்டீரியாவுடைய அந்த வளர்ச்சியை அப்படியே ஸ்டாப் பண்ணும். ஓகேங்களா? இது ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம்? நம்ம ஆன்டிபயோட்டிக் அந்த மருந்து எடுக்கும்போது அந்த மைக்ரோப்ஸ் இருக்குல்ல, பாக்டீரியா, அதெல்லாம் அதை ரெசிஸ்ட் பண்ணும். ரெசிஸ்ட் பண்ணி அது மியூட்டேஷன் மூலமாக அதை அதே மாற்றி அந்த ஆன்டிபயோட்டிக்ஸே ரெசிஸ்ட் பண்ணும். இதுதான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். ஆல்ரெடி நிறைய டிசீஸ்க்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. டிபி ஒரு உதாரணம். ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபின்னு சொல்லுவாங்க. மாத்திரை எடுப்பாங்க, ஆனால் மாத்திரை வேலை செய்யாது. காரணம்னா அந்த டிபி பாக்டீரியா வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணும், மியூட்டேஷன் ஆகி மாறிடும், அதை அதே மாற்றிக்கும், ரெசிஸ்ட் ஆகிடும். இந்த பிரச்சனை இந்தியாவில் இருக்குது. ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா மருந்தை உருவாக்கிட்டே இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் வர 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 மறுபடியும் மருந்தை உருவாக்கணும். மிகப்பெரிய சேலஞ்ச் இது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, மக்கள் வந்து சரியா அந்த மெடிக்கேஷன் எடுக்க மாட்டாங்க, செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுவாங்க. ஜுரம் வந்துச்சுன்னா அவங்களா போய் ஆன்டிபயோட்டிக் போட்டுவாங்க. டாக்டர் ஒரு கோர்ஸ் கொடுத்தா கோர்ஸை ஃபுல்லாக முடிக்க மாட்டாங்க, அரைவரையாக விட்டுருவாங்க. ஒரு சில டாக்டர்ஸும் இல்லீகலாக பண்ணுறாங்க, இந்தியாவில் நிறைய பேர் பண்ணுறாங்க. எடுத்தோன்னே சின்ன ஜுரம் போனால் ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுத்துருது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இதுக்கு ஒரு சில வருடங்கள் முன்னாடி கவர்மெண்ட் சட்டத்தை கொண்டு வந்துருக்கு. ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், அதை இல்லீகலாக வாங்கக்கூடாது, இதெல்லாம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதினா கூட அதை ஸ்பெசிஃபை பண்ணணும், கேப்ஸில் எழுதணும். இந்த மாதிரி பேசிக்கான கைட்லைன்ஸ்லாம் கூட அரசு கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அடுத்தது பேஜ் நம்பர் 8, யெச்சூரி லார்ட்ஸ் கேரளா டிசிஷன் ஆன் அமெண்ட்மெண்ட். யாருங்க யெச்சூரி? மிஸ்டர் யெச்சூரி, சிபிஐஎம் ஜெனரல் செக்ரட்டரி. ஓகேங்களா? மார்க்சிஸ்ட் பார்ட்டி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மறுபடியும் இந்த இஷ்யூ தான், இந்த கேரளா இந்த சட்டம் வந்து நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க, ஆனாலும் நாங்கள் ஜனநாயக ரீதியாக இப்போ ஹோல்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அரசியல் சார்ந்த நியூஸ் தான், ஜஸ்ட் பாருங்கள் போதும்.
இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மற்ற சில ஸ்டேட்ஸ், மற்ற சில கட்சிகள் வந்து எங்களை மாதிரி இல்லை, அவங்க வந்து ஜனநாயக ரீதியாக இல்லை, லவ் ஜிஹாத் சட்டத்தை அமல்படுத்தி ஆவன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் அப்படி முரண்டு பிடிச்சி நிற்கலை, மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்பு வரும்போது நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம், ஹோல்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்படியே பாருங்க போதும். அப்புறம் கீழே வாங்க. ஏபி ரிப்போர்ட்ஸ் லோ பாசிட்டிவிட்டி ரேட் ஆஃப் 1.12. மறுபடியும் கோவிட் சம்மந்தமான நியூஸ். ஆந்திர பிரதேஷ் வந்து அந்த அந்த ரிப்போர்ட்டிங் ரேட் அது வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ரேட் வந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ஜஸ்ட் பாருங்க போதும், ரொம்ப உள்ளே போக வேண்டாம். அடுத்த பேஜ் நம்பர் 9 முக்கியமான நியூஸ் இருக்குது. எடுத்த உடனே என்வாயன்மெண்ட் சம்மந்தமான நியூஸ். கவர்மெண்ட் டு ஃபாஸ்ட் ட்ராக் கிரீன் நாட். கிரீன் நாட்னா என்னங்க, இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரும்பொழுது என்வாயன்மெண்ட்டுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இவங்கள்ட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும். இதுதான் இந்தியாவில் சட்டம். என்வாயன்மெண்ட் டெவலப்மெண்ட் டைலமான்னு சொல்லுவாங்க. நமக்கு டெவலப்மெண்ட்டும் தேவை, என்வாயன்மெண்ட்டும் தேவை. என்வாயன்மெண்ட் அழிக்காமல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்னா, அப்ரைசல் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் சரியா இருக்கா, அது என்வாயன்மெண்ட் அழிக்குமா, பாதகத்தை உருவாக்கும்ன்றது பார்க்கணும். இதை இந்த ப்ராசஸ் இஏஏன்னு சொல்லுவாங்க, என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் புரிஞ்சுக்கணும். இதில் என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரைசல்ஸை வேகமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வேகமாக பண்ணுங்க அப்படின்னா மறைமுகமாக நீங்கள் என்வாயன்மெண்ட் அழிக்கிற மாதிரி கிளியர் பண்ணி விடுன்னு அர்த்தம் இல்லை. அது ஸ்ட்ரீம்லைன் பண்ணு, வேகமாக அது வந்து நடக்கணும், நமக்கு வந்து டெவலப்மெண்ட்டும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாருங்க. இதில் ஒரு சில ஃபேக்ட் லேர்ன் பண்ணணும். இஏசி அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும். ஸோ இவங்க தான் அப்ரைசல் பண்ணுவாங்க. இந்த ஃபேக்ட் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, இவங்களோட வேலை என்னன்னா அப்ரைசல் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட்ஸை. ஓகே, அப்புறம் ஜெய்சங்கர் பிகின்ஸ் ட்ரிப் டு கல்ஃப் சிஷெல்ஸ். பேஜ் நம்பர் 9 இன்டர்நேஷனல் ரிலேஷன். யாருங்க ஜெய்சங்கர்? யாருங்க? நடிகர் ஜெய்சங்கரா? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர். அவர் வந்து போறாரு, கல்ஃப் ரீஜன் போறாரு, சிஷெல்ஸ் போறாரு. ஜெனரலாக போறாங்கன்னா என்ன அர்த்தம், டிப்ளமேசியை பில்டு பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, மற்ற நாடுகளோடு இருக்க நல் உறவை அதிகப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். சிஷெல்ஸ் வந்து சின்ன நாடுங்க, இந்தியன் ஓஷன்ல இருக்கு. ஆனால் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்காக ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சைனாவை கண்டெயின் பண்ணோம்னா சிஷெல்ஸோட ஒத்துழைப்பு தேவை. ஆல்ரெடி இந்தியா சிஷெல்ஸ் நாட்டில் அந்த ரேடர் சர்வைலன்ஸ் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து மொரிஷியஸ்லேயும் ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, சின்ன ஐலாண்டு மொரிஷியஸ், அங்கெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட நம்ம அடிக்கடி ரிலேஷன் வச்சுக்கணும். இது வந்து நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நாமளும் ரிட்டர்னில் இந்த மாதிரி நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். கல்ஃப் ரீஜன்ஸும் நமக்கு முக்கியம். கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்க சப்போர்ட் நமக்கு தேவை. ஆயில் நம்ம வாங்குகிறோம், ஒரு சில இஷ்யூஸ்க்கெல்லாம் அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவை. நம்மளுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். டெக்னாலஜி, எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் நமக்குள்ள ரிலேஷன் இருக்குது. இதுதான் புரிஞ்சுக்கணும். ஓவராலாக பாருங்க போதும். இதில் ஒரு சில ஃபேக்ட் இருக்கும், அதை எடுத்துக்கணும் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் பார்க்கணும் என்ன இருக்கு. அசம்ஷன் ஐலாண்ட் இருக்குல்ல, இது வந்து சிஷெல்ஸ்ல இருக்க ஒரு ஐலாண்டு. இந்த மாதிரி ஃபேக்ட் எடுத்துக்கணும். எப்பயுமே கையில் அட்லஸ் வச்சுக்கோங்க. எப்பயுமே நான் சொல்கிறேன், எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் அட்லஸ் இருக்கணும். முக்கியமானதை அட்லஸில் பார்த்துக்கணும். அடுத்து பேஜ் நம்பர் 10 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் அப்படின்னு யார் சொல்றா? ஷர்மா சொல்றாரு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். எங்க? ஜம்மு காஷ்மீர்ல. எஸ்சிசி அப்படின்னு என்னங்க, இந்த அமைப்பு வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட்டுக்குள்ள இருக்க லோக்கல் பாடிஸோட எலெக்ஷன் நடத்தும். பிஆர்ஏ, அர்பன் லோக்கல் பாடி. இந்த எலெக்ஷன் நடத்துறது தான் எஸ்சிசி. சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் இருக்கும், அது ஒரே பாடி தான். அது பார்லிமெண்ட்டுக்கும் எலெக்ஷன் நடத்தும், ஸ்டேட் அசம்பிளிக்கும் எலெக்ஷன் நடத்தும். இந்த பேசிக் டிஃபரன்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணணும். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ஜேகேஎஸ்சி சர்மா சொல்லியிருக்காரு. இப்போ அங்கே என்ன விவகாரம்னா, இந்த டிடிசி அப்படின்ற அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போ டிடிசி அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணணும். அப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் வாங்க. பேஜ் நம்பர் 11 பைடன் பிக்ஸ் பிளிங்கன் ஆஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இப்போதைக்கு அமெரிக்காவில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, டெமோக்ராட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இப்போ பைடன் தான் அங்கே இப்போ லீடராக வரப்போறாரு. ஸோ அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ட் பைடன் வந்து பிளிங்கன் அப்படிங்கிற செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக போட போறாரு. ஓகேங்களா, இங்கே செக்ரட்டரின்றது இந்தியாவில் அமைச்சர் ஈக்குவலண்டாக இருப்பாங்க அவங்க. அடுத்தது பிஎம் மெட் எம்பிஎஸ் ரிப்போர்ட் இஸ்ரேலி மீடியா சவுதி அரேபியா ரிஜெக்ட்ஸ். அதாவது இந்த நியூஸ் எதை பற்றினா, இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் உள்ள இருக்க உறவு பற்றிங்க. ஜென்ரலாக சவுதி அரேபியா, இஸ்ரேல் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் கிடையாது. டைரெக்டாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க, க்ளோஸ் கிடையாது. சவுதி அரேபியா அரேபியன் கண்ட்ரி. மெயினாக அந்த பாலஸ்தீன் விவகாரத்தில் சவுதி அரேபியா வந்து இஸ்ரேலோட ஹாப்பியாக இல்லை அந்த காலத்துலேருந்து. ஓகேங்களா, ஆனாலும்
டைரெக்டாக சண்டை போட்டுக்கல, டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் கவனிக்க வேண்டியது என்னன்னா, சவுதி அரேபியா, இஸ்ரேல் 2 பேருமே அமெரிக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அலைஸ். 2 பேரும் அமெரிக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் இவங்களுக்குள்ள உறவு அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ இது என்ன சொல்லப்படுதுன்னா, கொஞ்சம் இவங்களும் க்ளோஸாக வராங்க அப்படின்னு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இதை வந்து சவுதி அரேபியா டினை பண்ணுது, அந்த அளவுலாம் க்ளோஸாக போடல. இப்போ இந்த நியூஸில் வரதெல்லாம் வந்து சப்ஸ்டான்ஷியேட் கிடையாதுன்னு சொல்லுது. இதுதான் நியூஸில் வருது. சொன்னது முக்கியம் இல்லை, இன்டர்நேஷனல் ரிலேஷனை புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அரபு கண்ட்ரீஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் அந்த காலத்துலேருந்தே உறவு நல்லபடியாக இல்லை. நிறைய வார்ஸ்லாம் நடத்துனாங்க, அரப் இஸ்ரேலி வார்ஸ்லாம் நடத்துனாங்க. எல்லா வாரையும் இஸ்ரேல் தான் வின் பண்ணாங்க. அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சில மாதங்கள் முன்னாடி UAE இந்த கண்ட்ரி, அரப் கண்ட்ரி, இஸ்ரேலோட க்ளோஸாக போய் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணாங்க. இப்போ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் அக்ரிமெண்ட்டாக இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் அந்த அரப் நேஷன்ஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் உறவு சரியில்லை. இப்போ இந்த அரப் கண்ட்ரிஸ் கொஞ்சம் க்ளோஸாக வராங்க இஸ்ரேலை நோக்கி. இப்போ இது இந்த இடத்தினுடைய ஜியோ பாலிட்டிக்ஸே ஃபுல்லாக மாற்றோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இதுதான் உண்மை. இப்போ சவுதி அரேபியாவும் க்ளோஸாக வந்துச்சு, இஸ்ரேல்லாம் கம்ப்ளீட்டாக ஜியோ பாலிட்டிக்ஸாக மாற்றிடும். இந்த இடத்துல வெஸ்ட் ஏஷியாவில் 2 முக்கியமான ரீஜனல் பவர்ஸ் இருக்குது, லார்ஜ் கண்ட்ரிஸ். ஒன்று ஈரான், இது வந்து ஷியா முஸ்லீம் கண்ட்ரி, ஷியா வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க. இது வந்து சவுதி அரேபியா, இது வந்து சுனி மெஜாரிட்டி. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எனிமீஸ். முஸ்லீம் கண்ட்ரிஸாக இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ள ஆகாது. ஈரானும் யூஎஸ்ஏவும் ஆப்போசிட் எனிமீஸ். ஆனால் யூஎஸ்ஏவும் சவுதி அரேபியாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். இப்போ ஃபியூச்சரில் சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் க்ளோஸாக போவாங்களான்றதை நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு இதுதான் இப்போ தேவை. அப்புறம் கீழே சயின்ஸ் இருக்குது. சைனா ப்ரிப்பேர்ஸ் ப்ரோப் டு பிரிங் பேக் லூனார் ராக்ஸ். ஸோ சைனா ஒரு ஸ்பேஸ் மிஷனை பண்ணுறாங்க. இதுக்கு லூனார்னா என்னது? மூணுலேருந்து அந்த ராக்ஸை கொண்டு வரதுக்கு. ஏன் எடுத்துகிட்டு வராங்க? அதை வச்சு ரிசர்ச் பண்ணுறதுக்கு. இதை பற்றி தான் நியூஸ் இருக்குது, பாருங்கள். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரை பார்த்துங்க, Chang'e 5. இது எக்ஸாமில் வரும். ஸோ இந்த ஃபேக்டை லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ ரிசர்ச் பண்ண போது அந்த ராக் சாயிலெல்லாம் கொண்டு வந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க. அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா 3வது கண்ட்ரியாக இவங்க இருப்பாங்க. ஆல்ரெடி யார் பண்ணியிருக்கா? யூஎஸும் சோவியத் யூனியனும் அதை பண்ணியிருக்காங்க. இந்தியா நம்ம முயற்சி பண்ணோம், அது நம்மளால் இன்னும் ஃபுல்லாக அதை வந்து முடிக்க முடியல. ஸோ இதை முடித்தாங்கன்னா சைனா 3வது நாடாக ஆவாங்க. இதுதான் நீங்கள் படிச்சுக்கணும். ஒரு சில ஃபேக்ட்ஸ் இதுலேருந்து பாருங்கள். சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், CNSA, இது ஷார்ட் ஃபார்ம். ஸோ இது நாட்டினுடைய அந்த ஸ்பேஸ் ஏஜென்சி. இதெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நாட்டினுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்கும். இந்தியா இஸ்ரோ, அமெரிக்கா நாசா, இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது, தாலிபான் ரிக்கிங் ட்ரோன்ஸ் டு ட்ராப் பாம்ஸ் சேஸ் ஆப்கன் ஸ்பை சீஃப். இது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கீழே வருது. ஆப்கானிஸ்தான் நாட்டிலேருந்து இப்போ US வெளியேறாங்க. இப்போ வெளியேறினாலும் அங்கே அமைதி வரல. அங்கே இருக்கக்கூடிய தாலிபான் அமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இப்போ அமெரிக்கா வெளியே போயிட்டாங்கன்னா மறுபடியும் இவங்களோட ஆதிக்கம் அங்கே இருக்கும். இதனால் ஆப்கானிஸ்தானில் சிவிலியன் கவர்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? சிவிலியன் கவர்மெண்ட்றது மக்களால் நடத்தப்படுற ஆட்சி, அதான் சிவிலியன் கவர்மெண்ட். அங்கே அந்த மாதிரி ஒரு ஆட்சி இல்லை. மறுபடியும் இங்கே பயங்கரவாதம் வந்துருமா அப்படின்ற அச்சம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, ஆளில்லா விமானம், அதை வந்து இந்த குரூப் வந்து பாம்ஸை ட்ராப் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆப்கானிஸ்தானோட ஸ்பை சீஃப் அவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் படிக்கணும். அடுத்தது பேஜ் நம்பர் 12க்கு வாங்க. எக்கனாமி நியூஸ், இதுவும் முக்கியம். சிங்கிள் விண்டோ அப்ரூவல் ஃபார் FDI பை மார்ச். ஸோ அது யார் சொல்கிறாங்க? மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்கிறாங்க. ஸோ சிங்கிள் விண்டோ அப்ரூவல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிங்கிள் விண்டோ அப்ரூவல்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்காது. இதுதான் இந்த சிங்கிள் விண்டோ அப்ரூவல். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணுறதுனால FDI வந்து நமக்கு நிறையா வரும்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக இந்த நியூஸ் தான் பார்க்கணும், உள்ள தேவையில்லாமல் படிக்காங்க. FDIனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வெளிநாட்டு நிறுவனங்கள் இல்லை நபர்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்று FPIன்னு இருக்குது தனியாக, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து கேபிட்டல் மார்க்கெட், இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட்டில் பண்ணுவாங்க, அது FPI. FDIனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, டைரெக்டாக உற்பத்திக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுவாங்க. இதனால் வேலை வாய்ப்பு வரும், வளர்ச்சி வரும், மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதுதான் FDI. FPI முக்கியம், ஆனால் அதை விட FDI தான் நமக்கு அதிகம் முக்கியம். இப்போதைக்கு நம்ம ரிசெஷன்லேருந்து மீண்டு வந்துட்டு இருக்கோம், உலகமே மீண்டு வருது. இந்த நேரத்தில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் FDI அதிகமாக அட்ராக்ட் பண்ணி இந்தியாவுள்ள இழுத்தணும். இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், எதுவும் முக்கியமாக இல்லை. பிஸ்னஸ் நியூஸில் இந்த நிறுவனங்களை பற்றி இருக்கும், அதெல்லாம் படிக்கக்கூடாது. ஓவராலாக எக்கனாமி பற்றி நியூஸ் இருந்தால் பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட்ஸ் குட் கிராஸ் 1.5 பில்லியன். இந்தியாவிலேருந்து
எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரேட் வால்யூம் வந்து 1.5 பில்லியன் கிராஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இது மேக் இன் இந்தியா ஸ்கீம் கீழே நாம் வந்து இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ மேனுஃபேக்சரிங் நம்ம டெவலப் பண்ணலாம், இதில் ரெவன்யூவாக ஏர்ன் பண்ணலாம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நிறைய பேர் வேலைவாய்ப்பு அளிக்கலாம், எலக்ட்ரானிக் பார்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் மூலமாக நிறைய இந்த மாதிரி அசம்பிளி யூனிட்ஸை கொண்டு வரலாம். ஸோ வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட உள்ள நம்ம எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு இந்தியாவில் இருக்க அன்ஸ்கில்டு பீப்புளை வச்சு கூட அசம்பிளி பண்ணலாம், ஸ்மார்ட் ஃபோன்ஸை பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நாமளும் நிறைய ரெவன்யூ ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி சிந்திக்கணும். கீழே அதானி சோலார் டு ஆட் 2 gigawatt செல் அண்ட் மாடியூல் ஃபெசிலிட்டி அட் முண்ட்ரா. ஸோ இந்த சோலார் எனர்ஜியில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. யார் பண்ணுறா? அதானி இந்த கம்பெனி பண்ணுது. எங்கே பண்ணுறது? முண்ட்ராவில் பண்ணுது. முண்ட்ராங்கிறது அந்த போர்ட் இருக்க இடம் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இதை மட்டும் ஜஸ்ட் பாருங்கள் போதும். சோலார் எனர்ஜின்றது ரினியூவபிள் எனர்ஜி, என்வாயன்மெண்ட்டை பாதிக்காதது. இதுதான் நமக்கு வந்து ஃபியூச்சர் எனர்ஜியாக இருக்கும். இந்தியாவுக்கு மிகப்பெரிய லாபம் ஒன்று இருக்குது. மிகப்பெரிய நாடு, ஆல்மோஸ்ட் வருஷம் ஃபுல்லாக சூரிய ஒளி இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் சோலார் எனர்ஜி தான் நமக்கு வந்து மெயினான ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ நான் பொல்யூட்டிங் எனர்ஜி, என்வாயன்மெண்ட்டை பாதிக்காது. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மெயின்டெனன்ஸ் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காஸ்ட்டே இருக்காது, என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட். வேறு என்னென்னு பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் கடைசியில் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் நியூஸில் நேரத்தை வின் பண்ணுவானா ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. மிஞ்சி போனால் ஒரு கேள்வி வரும் ப்ரிலிம்ஸில். ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்க முடியலன்னு விட்டுடுங்க. லாஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஏதாவது மேகசினை வாங்கி அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். இதோட இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் முடியுது. நன்றி.